2026 ரொம்ப பிஸியாக இருக்கக்கூடிய ஒரு நடிகைன்னு சொல்லலாம். ஜெண்டையா பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. தொடர்ச்சியாக அவங்க செய்யக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்பைடர்மேன், பிராண்ட் நியூ டே, மார்வல் சினிமா உலகத்தில் எம்ஜே கதாபாத்திரத்தில் டாம் ஹாலந்துடன் இணைஞ்சு நடிச்சிட்ருக்காங்க. அது மாதிரி யுபோரியா சீசன் 3 நீண்ட இடைவேளைக்கு பிறகு ரூ கதாபாத்திரத்தில் நடிக்கும் இந்த தொடரில் இறுதி சீசன் தற்போது வெளியாகி இருக்கு. தி ஒடிசி பிரபல இயக்குனர் கிறிஸ்டோஃபர் தோலன் இயக்கத்தில் அத்தேனா என்ற முக்கிய கதாபாத்திரத்தை நடிச்சிருக்காங்க. அது மாதிரி டூன் பார்ட் 3 இதுலேயும் முக்கியமான கதாபாத்திரத்தை நடிச்சிருக்காங்க. இவர் ஏற்கனவே 2 முறை எம்மி விருதுகள் பெற்றிருக்காங்க. இவர் நடித்த 4 படங்கள் உலகளவில் சுமார் $4 பில்லியன் மேல் வசூல் செய்திருக்கு. டாம் ஹாலந்துடன் தொடர்ந்து பல படங்களை இணைஞ்சு நடிச்சிட்டு வராங்க. இப்போ இவங்க தான் ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய டாப் மோஸ்ட் ஹாலிவுட் செலிப்ரிட்டி அப்படின்னு சொல்லலாம். இப்போ இவங்க ஜாதகத்தில் என்ன மாதிரியான அமைவு காட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இந்த ஜாதகம் பார்த்திங்கன்னா துலா லக்னம் காட்டப்பட்டிருக்கு. இந்த ஜாதகரின் தோற்றம் மற்றும் ஆளுமையை குறிக்கக்கூடிய லக்னாதிபதி சுக்கிரன் 10ஆம் வீட்டில் அமர்ந்து கலைத்துறையில் மிகப்பெரிய வெற்றியையும் வசீகரமான தோற்றத்தையும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். 2ஆம் வீடு விருச்சிகம், இதுக்குரிய அதிபதி செவ்வாய். இவர் சுக்கிரனோடையே சேர்ந்து ஜாதகத்தில் 10ஆம் வீட்டில் அமர்ந்திருக்காங்க. சுக்கிரனும் செவ்வாயும் இணைஞ்சு 10ஆம் வீட்டில் கடகத்தில் அமர்ந்திருக்காங்க. செவ்வாய் அந்த இடத்துல நீச்சம்னு சொல்லலாம். அடுத்தபடி பார்த்திங்கன்னா முயற்சி ஸ்தானமான தனுசு ராசியில் குரு அமர்ந்திருக்கார். இதுவே ஒரு மிகச்சிறந்த அமைவுன்னு சொல்லலாம். ஏன்னா முயற்சி ஸ்தானம் தனுசு, அதுலேயே குரு அமர்ந்திருப்பது இவங்களுடைய முயற்சிகள் யாவும் வெற்றியாகவும் சிறப்பாகவும் அமையும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா 6ஆம் வீடு, இங்கே சனீஸ்வரனும் கேதுவும் இணைஞ்சு அமர்ந்திருக்காங்க. இதுவும் சில சவால்களையும் நல்ல பலன்களையும் தரும் அப்படின்னு சொல்லலாம். அது மீனராசி. 7ஆம் வீட்டில் சந்திரன், இது மிக சிறப்பாக அமைஞ்சிருக்கு. கலத்தர ஸ்தானத்தில் சந்திரன் அமைஞ்சிருப்பது மிகச்சிறந்த கலத்தர பாவத்தை கொடுக்குதுன்னு சொல்லலாம். சந்திரன் 7ஆம் பார்வையாக லக்னத்தை பார்க்கும்போது மிகச்சிறப்பான அமைவை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 10ஆம் ஸ்தானத்தில் தான் லக்னாதிபதி செவ்வாயோடு இணைஞ்சு அமர்ந்திருக்கார் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி லாபஸ்தானமான சிம்மத்தில் சூரியன் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கார். அப்போ லாபத்துக்கு பஞ்சமே இருக்காது. திரைத்துறையின் வாயிலாக மிகச்சிறந்த லாப அனுகூலத்தை பெறக்கூடிய ஜாதகமாக இது காணப்படுகிறது. 12ஆம் வீட்டில் ராகுவும் புதனும் இணைஞ்சு அமர்ந்திருக்காங்க. அந்த புதன் அந்த இடத்துல கன்னிராசியில் ஆட்சி பெற்றிருக்காரு. அங்கே ராகுவும் அமர்ந்திருக்காங்க. இதுவும் ஒரு மிகச்சிறந்த அமைவு அப்படின்னு சொல்லலாம். மறைவு ஸ்தானத்தில் ராகு அமரும் பொழுது, அயன சயன ஸ்தானத்தில் ராகு இருக்கும் பொழுது சிற்றின்ப ஆசைகள் மிக அதிகமாக இருந்து அதில் மிக அதிகமான நாட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் அந்த இடத்துல புதன் ஆட்சி பெற்று இருப்பது மிகச்சிறந்த அமைவு அப்படின்னு சொல்லலாம். குரு ஆட்சி பெற்று முயற்சி ஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது இது தைரியம், தகவல் தொடர்பு திறன் மற்றும் இளைய சகோதரர்களின் ஆதாயம் எல்லாவற்றையும் சிறப்பாக கொடுக்குதுன்னு சொல்லலாம். கலை மற்றும் எழுத்து திறமை சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா 5ஆம் இடம் கும்பம், கும்பராசியின் அதிபதியான சனி 6ஆம் வீட்டில் மறைந்திருப்பது கடின உழைப்பின் மூலமே கலைத்துறையின் அங்கீகாரம் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லுது அப்படின்னு சொல்லலாம். இங்கே சனி 6ஆம் வீட்டில் சனியும் கேதுவும் இணைஞ்சு அமர்ந்திருக்காங்க. இது சர்பதோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கடின உழைப்பை குறிக்கும் அப்படின்னு சொல்லலாம். எதிரிகளை வெல்லும் திறன் அப்படின்னு சொல்லலாம். உடல்நலத்தில் அதிக அக்கறை காட்ட வேண்டிய நிலை அப்படின்னு சொல்லலாம். 7ஆம் வீடு சொன்னோம், சந்திரன் அங்கே அமர்ந்திருக்காரு. அழகான மற்றும் பிரபலமான வாழ்க்கை துணையை அமைச்சு கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம்.
பொதுமக்களிடையே இவருக்கு செல்வாக்கு அதிகமாக இருக்க இதுவே ஒரு காரணமாகவும் அமையலாம் அப்படின்னு சொல்லலாம். தொழில் ஸ்தானத்தை பற்றி சொன்னோம். சுக்கிரன் செவ்வாய் இணைஞ்சு அமர்ந்திருக்காங்க. லக்னாதிபதி சுக்கிரன் 10ல் இருப்பது மாளவிய யோகம் போன்ற சிறப்பான பலன்களை தரும். சினிமா, இசை மற்றும் கலைத்துறையில் இமாலய அளவு புகழ் ஏற்படுத்த இதுவும் காரணமாக அமையுது. சூரியன் லாபஸ்தானத்திலேயே சிறப்பாக அமைஞ்சிருக்காரு. லாபம், செல்வாக்கு மிக்க நண்பர்கள் மற்றும் அரசாங்க ரீதியான கௌரவத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். 12ஆம் வீடு ராகு மற்றும் புதனை பற்றி சொன்னோம். புதன் தனது சொந்த வீடான கன்னிராசிலேயே உச்சம் பெற்று அமர்ந்திருக்காரு. இது வெளிநாட்டு பயணம், வெளிநாடுகளில் புகழ்பெறுதல் மற்றும் நுணுக்கமான அறிவை குறிக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த ஜாதகத்தில் மிகச்சிறப்பான அமைவுகள் காணப்படுது. இந்த நடிகை, ஹாலிவுட் நடிகை, மிகச்சிறந்த நிலையில் இந்த 2026 அதிகமான திரைப்படங்கள்லையும் அதே மாதிரி தொலைக்காட்சி தொடர்களில் நடிக்கிறதுக்கான காரணம் இந்த சிறப்பான ஜாதக அமைவே அப்படின்னு சொல்லலாம். இது போன்ற சிறப்பான பதிவுகளுக்கு அன்னை அபிராமி அஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.